பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. அதை எண்ணி ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்தரிக்க உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. உம்மிடத்துல ஆண்டவரே சுகம் பெற்ற ஆண்டவரே இந்த 10 குஷ்டரோகிகளில் ஆண்டவரே ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தினது போல எங்களுக்கும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஒரு நன்றியுள்ள இருதயம் ஆண்டவரே இந்த காலை வேளையில் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கேட்கிற விதத்தில் ஆண்டவரே அந்த 9 பேரை போல் ஆண்டவரே நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை தயவை இரக்கங்களை எண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் முற்றுமுடிய பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ஒரு தேவ தொடுதல் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுமா அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க தயவுசெய்து யார் பேச வேணாம், எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி வாலிப பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே இந்த நாளில் ஒரு தெய்வ தொடுதல், இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதை ஆண்டவரே நீர் எங்களை ஆட்கொள்ளுவதை ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலப்பா நாங்கள் ஆண்டவரே நாங்களப்பா அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை ஆட்கொள்ளுகிற தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு தெய்வ தொடுதலுக்குள்ளாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுவீராகப்பா. நாங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பாதபடிக்கு மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதிகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சிலுவையின் மறைவில் எங்களை ஒவ்வொருவரை மறைத்து கொள்ளுங்க. இந்த நாளில் ஆண்டவரே தேவையோடு
ஆண்டவரே பாரத்தோடு நெருக்கத்தோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியே கண்களில் கிருபை இரக்கம் கிடைக்கட்டும். அவர்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே உம்மை யார் என்று கர்த்தர் வெளிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆறுதலோடு சமாதானத்தோடு சுகத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு கடன் செல்ல கர்த்தர் கிருபை தாங்க. அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு ஆண்டவரே பேச போகிற ஆண்டவரே வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை என்கிற மன்னாவை நாங்கள் உட்கொண்டு ஆண்டவரே நாங்கள் பலப்படத்தக்கதாய் கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆவியில் ஆத்துமாவில் சரீரத்திலோ ஒரு புது பலனை சுதந்திரிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்கென்று சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே காணிக்கை பகுதிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். படைக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைவான நன்மைகளினால் கர்த்தர் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. ஆண்டவரே இந்த காணிக்கைகள் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தின் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேவைகளில் பெரிதும் உதவியாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே முற்றுமுடியை நீங்க பொறுப்படுத்தி நடத்த போற அன்புக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நாம் யாரும் அமர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்கிற பாடலை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் அடித்திடாமல் கர்த்தர் நம்மை
பாடலாக நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில கசப்பான அனுபவங்களினூடாய் நம்ம கடன் சென்றாலும் தேவன் ஒரு நாளும் ஒன்றையும் தீமைக்காக செய்கிற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்து முடிக்கிறவர். ஆமேன், அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிலாம் சம்பவிக்குது என்று சொல்லி சில நேரங்களில் நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கை, அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கொண்டோமானால் வேதத்தில் பார்க்கும் பொழுது தீமையான பாதை தான், கடினமான பாதை தான். ஆனால் அதன் மத்தியிலும் கூட கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் நடத்தினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். எனவே நடந்ததெல்லாம் நன்மைக்கே. அவருடைய வசனம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அப்போ தேவனிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தோமானால் தீமையும் ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? நன்மையாய் மாற்றுவார். நமக்கு அநேகர் தீமை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தரோ அதை என்ன பண்ணுவார்? நன்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் முடிய பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி தான். அவருடைய சகோதரர்கள் தீமை செய்ய வேண்டும் என்று தான் குழியில் போட்டாங்க, விற்று போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். எனவே ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடப்போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன், நன்றி சொல்லி மை போற்றுவேன், நன்றி சொல்லி மை ஆராதிப்பேன். அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் தாமே அவரை உயர்த்த நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா.
நன்றியோடு நான் துதிப்பாடுவேன். இந்த நேசுநாதனே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான் என்கிற இந்த பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அந்த பாடலை பாட ஆண்டவர் தாமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின நன்மைகள் ஒவ்வொன்றாய் திரும்பி பார்த்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்தும். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் இந்த இயேசுநாதனே என்கிற பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்துவோம். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் இந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் இந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் இந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் இந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று இந்த நல்ல தெய்வத்தை உயர்த்தி நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் இந்த இயேசுநாதனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி அல்லேலூயா. இத்தனை நன்மைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நீர் செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே திரும்பி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எண்ணி எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எண்ணடங்கா நன்மைகள் யாவையும் ஆண்டவரே எங்களுக்கு அளிக்கிற தேவன். ஆண்டவரே முற்றுமுடி ஆண்டவரே எங்களை காத்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த தேவன். ஆண்டவரே கண்மணி போல் எங்களை காத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செல்வோமா. கண்மணி போல் எங்களை காத்து வந்தீரே, கருத்தாய் எங்களை நடத்தினீரே. ஒரு தகப்பன் ஆண்டவரே தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வருவது போல ஆண்டவரே கர்த்தரை நடத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு முன் சென்றீரே ஆண்டவரே, எங்கள் கரத்தை பிடித்து எங்களை நடத்தினீரே. அல்லேலூயா. எங்களை தாங்கி
தாங்கி எங்களை நடத்தினீரே. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி சொல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நாட்களும் நேரங்களும் போதாத ஆண்டவரே. காரணம் ஆண்டவரே அத்தனை நன்மைகளை எங்களுக்கு ஆண்டவரே நீ செய்திருக்கிறீர். ஆண்டவரே அத்தனை நன்மைகளை கர்த்தர்களுக்கு செய்திருக்கிறீர். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. தயவு செய்து யார் அமைதியா இருக்க வேணாம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எங்களை நாள் வரை ஆண்டவரை நடத்தி கொண்டு வந்தது மகா பெரிய கிருபை, மகா பெரிய அன்பு, மகா பெரிய தயவு, மகா பெரிய இரக்கம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் மடிந்து போவோம் என்று நினைத்த எத்தனையோ நேரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை தப்புவித்தீரே, உம்முடைய கிருபையினால் எங்களை மீட்டு கொண்டீரே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே நாங்கள் அந்தரங்கத்தில் வடித்த எங்கள் கண்ணீருக்கு தேவன் வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் தந்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத எங்களை ஆண்டவரே உயர்த்தினீரே, மேன்மைப்படுத்தினீரே, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் மேல் பாராட்டின ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உடைய அன்பு ஆண்டவரே அளவிட முடியாதது ஆண்டவரே, எண்ணி முடியாதது, சொல்லி முடியாதது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எண்ணடங்கா நன்மைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே ஆண்டவரே. நாங்கள் நினைக்காத நன்மைகளை கர்த்தர்களுக்கு ஆண்டவரே அளித்தீரே ஆண்டவரே. நினைக்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர்களுக்கு தந்தீரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தூக்கி எறியப்பட்ட எங்களை ஆண்டவரே மார்போடு அணைத்து கொண்டு ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறீரே, கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் ஆண்டவரே எங்களை கண்டு ஆண்டவரே பிரமிக்கத்தக்கதாய், ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர்களை நடத்தி கொண்டு வருகிறீரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்படியே நல்ல ஆண்டவரே வார்த்தைகளை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களை தேற்றுகிறீரே, எங்களை தைரியப்படுத்துகிறீரே, எங்களை உயிர்ப்பிக்கிறீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே, எங்கள் தாழ்வில் எங்களை கண்ணோக்கி பார்த்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை மீட்டு கொள்ள சித்தம் கொண்டவரே. நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் நன்றி அவர் அன்பை மறப்பேனோ. சொல்லுவோமா? என் இயேசு நல்லவர் ஆண்டவரே, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீ நல்லவர், என் பெரியவராய் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் நன்றி கரடு முரடா. என்னை தோளில்
சுமக்க முடியாது ஆண்டவரே. என்னை தோளில் தூக்கி சுமந்தார். தகப்பனை போல என்னை சுமந்தீரே. அன்பை மறப்பேனோ? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். மனவாளன் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோமே. நன்றியால் நம்முடைய இருதயம் நிரம்பட்டும். ஆராதனை வேளை நன்றியால் அவரை துதிப்போம். அவர் அன்பை மறப்பேனோமே. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவேன். போற்றுவேன். நன்றி. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவேன். நன்றி. என் நேசு
மகிமைப்படுத்துவோமா? என் தேவன் என் வாழ்க்கையில் நல்லவராயிருந்தீர் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் போதுமானவராயிருந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, என்னை ஒவ்வொரு நாள் நீதியின் பாதையில் என்னை நடத்தினீர், புல்லுள்ள இடங்களில் என்னை நடத்தினீர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்தினீர் ஆண்டவரே. எனக்கு ஒரு நாள் குறை வைக்கலப்பா ஆண்டவரே. என்னை தோளில் தூக்கி சுமந்தி ஒரு தகப்பனை போல் என்னை நடத்தினீர் ஆண்டவரே. ஒரு தாயை போல் என்னை தேய்ச்சினீர். நல்ல ஆலோசகராய் என் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. நல்ல ஆலோசகராய் கர்த்தர் என் வாழ்க்கையில் நீர் இருந்தீரப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, என்னை தோளில் தூக்கி சுமந்து நடத்தினீர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை ஆண்டவரே. அதன் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை பலப்படுத்தினதே, உம்முடைய கிருபை என்னை தாங்கினதே, உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே எனக்கு போதுமானதாய் இருந்ததே. ஹல்லேலூயா, இந்த ஆராதனை வேளையில அவரை துதிக்க அவர் கர்த்தர் பலன் தருவாராக, அவரை ஆராதிக்க கர்த்தர் பலன் தருவாராக. காரணம் நம்முடைய துதிகளுக்குள் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். மனதார கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. திரும்பி பார்க்கிறோப்பா, திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. வந்த பாதையை ஆண்டவரை எண்ணி நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் என்றோ எங்கள் வாழ்வு முடிந்திருக்கும் அப்பா, என்றோ எங்கள் வாழ்வு ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, எண்ணி பார்க்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களால் முடியல என்றோ ஆண்டவரே நாங்கள் மடிந்து போயிருப்போம் ஆண்டவரே. கர்த்தர் ஏற்ற சமயத்தில் எங்களை தேடி வந்து ரட்சித்தீரே, உடைய பிள்ளையா எங்களை மாற்றினீரே, ஒவ்வொரு நிமிஷம் எங்களை நடத்துகிறீரே. ஓரி பாபா பாபா பாபா, நன்றி ஆண்டவரே. ஓரி மனா பாபா 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 பாபா, மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோப்பா, மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷக்கதுர பர 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 பரபா. ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி 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 அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை ஒருவர் நடத்த வேண்டும் என்றில்லை, நம்ம நாமாவே ஆண்டவரை துதிப்போம். ஒவ்வொரு கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நம்முடைய நாவிலிருந்து துதி எழும்பட்டும். அவர் நடத்தின விதங்களை எண்ணி ஹல்லேலூயா. 136 சங்கீதத்துல ஹல்லேலூயா ஒவ்வொன்றாய் எண்ணி அந்த சங்கீதம் ஹல்லேலூயா ஒரு துதியோடு எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார், ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்தார், ஒவ்வொரு இமைப்பொழுது கர்த்தர் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மயிரிழையில ஹல்லேலூயா நம் தப்பிக்க தேவன் நமக்கு எத்தனையோ நேரங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி நன்றி. அது அவர் நம்ம மேல் வைத்த மகா பெரிய இரக்கம், மகா பெரிய கிருபை, மகா பெரிய அன்பு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஷக்கதுர பர பர பாரி மன பாபா பாபா பா. நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான
அழகான கண்கள் நம்மை கண்டதே. காலைதோறும் அவருடைய கிருபை வெளிப்பட்டதே. நிமிடந்தோறும் கர்த்தர் நம்மை விசாரித்தாரே. நிமிடந்தோறும் கர்த்தர் நம்மை விசாரித்தாரே. அவர் நமக்கு குறைவில்லாமல் நடத்தினாரே. அவர் நமக்கு நிறைவாய் நடத்தினாரே. ஆச்சரியமாய் நடத்தினாரே. தொடர்ந்து அவருடைய கிருபை நினைத்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக நம்மை மாற்றுவாராக. பரிசுத்த ஆவியானவரே, நீ தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எந்த காரியத்தை நாம் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டும்? இதான் இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம 3 பிரசங்கம். இப்போ நம்ம எதை இன்ஸ்டால் பண்ணணும், எதை அன்இன்ஸ்டால் பண்ணணும்? சிலருடைய ஃபோன்களெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணை கட்டும். ஊறுபட்ட ஆப் இருக்கும். ஆப் அப்படின்னு தமிழில் என்ன அதுக்கு பேர்? செயலி. என்ன லியோ செயலி. ஊறுபட்டது நிறையா இருக்கும். சிலருடைய ஃபோன்லாம் அப்படியே அதிரும், ஏன்னா தாங்க முடியாது. அதால் சில ஃபோன் வைப்ரேட் ஆகும், சில ஃபோன் அப்படியே நின்றுக்கும், கையொடிச்சு கணக்கா, முன்னையும் போகாது பின்னையும் போகாது. சிலருக்கு ஹேங் ஆகும், அதான் கையொடிச்ச கணக்கா ஹேங் ஆகி நின்றுக்கும், முன்னையும் போகாது பின்னையும் போகாது. கடைசியில் அந்த ஃபோனை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்னத்தையாவது பண்ணி கையை குலுக்கி காலாட்டு அப்புறமா தான் அதுக்கு உயிர் உண்டாக்கணும். அந்த அளவுக்கு ஊறுபட்ட மெசேஜு, ஊறுபட்ட வாட்ஸ்அப்பு, படம் எக்கச்சக்கமாக உள்ள நிற்கும். அதுபோல் இன்னைக்கு நாம் ஒரு புது வருஷத்துக்குள்ள 2 நாளில் போக போகிறோம். இந்த புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஃபோன், நம்ம வாழ்க்கைங்கிற ஃபோனில் எதை இன்ஸ்டால் பண்ணணும், எதை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த காலை வேளையிலே நம்முடைய செய்தி. எனவே அன்இன்ஸ்டால் என்கிற விஷயத்தை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு போதிக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுடைய சிந்தையை நீங்கள் கொஞ்சம் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. வசனத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றலை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. வசனத்தை உள்வாங்கக்கூடிய கிருபையை தாங்க. எல்லாரும் கேட்போம் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, 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 பரிசுத்த எங்களுக்குள்ளே
இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். எங்களை விட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய விஷயம், எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எங்களை விட்டு அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரே, எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. கேட்குற வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாங்க. கேட்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை கத்தத்தாங்க. உங்கள் கரத்தில் எங்களை முற்றும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்கும்படியாக நாம் நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்ளுவோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய ஒரு புது வருஷத்துக்கு போகிற நாம் எதெல்லாம் நம்ம சமந்துக்கிட்டு புது வருஷத்துக்குள்ளே போகக்கூடாது என்பதைத்தான் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஃபோனில் கொஞ்சம் பார்க்கும்போது எதெல்லாம் நான் பார்ப்பேன், சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை, இதை கழட்டி விட்டுரு, இந்த ஆப் நமக்கு வேண்டாம், இந்த ஆப் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில ஆப்புகளை நான் அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். அதுபோல் இப்போ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண நம்ம ரெடியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் இதை இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம பழகினதுனால உங்களுக்கு புரிதலுக்காக ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் அந்த புரிதலுக்காக இந்த ஃபோனை நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். வாசிக்கலாமா? முதலாவது, நாம் நம்மை விட்டு விலக்க வேண்டிய, அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய முதலாவது காரியம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இருங்க, அதாவது இங்கே இருக்கிற வாலிப தம்பிமார்கள் வாசிப்பார்கள். வாலிப தம்பிமார்கள் வாசிங்க. 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி போதும். நல்லா கவனிங்க. முதலாவது ஒரு அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய முதல் காரியம், மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள், அன்இன்ஸ்டால் பண்ணுங்க என்று பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் வாயிலாக சபைக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற. பவுல் எழுதுகிறார், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுதுங்க? போர் செய்கிறது. எப்பவுமே இந்த ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் சண்டை நடக்கும். சண்டை என்று சொன்னால் நம்ம ஊரில் நடக்கிற சண்டை இல்லை, உள்ளே நமக்கு ஒரு போராட்டம் நடக்கும். என்ன போராட்டம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்க, சரீரம் என்பது மண்ணிலிருந்து உண்டானது, ஆத்துமா என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது. எனவே தேவனிடத்திலிருந்து வந்த ஆத்துமாவுக்கும் மண்ணிலிருந்து வந்த சரீரத்துக்கும் எப்பவுமே மெர்ஜாகி போகக்கூடிய திறன் ரொம்ப குறைவு, இணைஞ்சு போகக்கூடிய திறன் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த ஆத்துமா மேலேயே பார்க்கும், இந்த சரீரம் கீழேயே பார்க்கும். ஏன்னா இது மண்ணிலிருந்து வந்துச்சு இல்லையா, இதை மண்ணையே பார்க்கும். இது ஆத்துமா விண்ணிலிருந்து வந்ததல்லவா, இது விண்ணையே பார்க்கும். இந்த நம்மளை கொண்டு போய் ஆத்துமா ஆண்டவரோடு இணைக்க முயற்சி பண்ணும், ஆனால் இந்த சரீரம் நம்மளை மண்ணோடு இணைக்க முயற்சி பண்ணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ரெண்டுக்கும் சண்டை போறதுக்கு இருக்கிற டூல் என்னன்னா, இச்சை என்கிற டூல். இந்த ரெண்டுக்கு சண்டை, நம்ம ஊரில் போ 2 பேருக்கு சண்டைன்னு சொன்னால் அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சுருப்பான்ல. என்ன ஆயுதம்? ஒன்று ஒரு கத்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒருத்தர் கடப்பாறை வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு அந்த சண்டை போகிறதுக்குரிய ஆயுதம் என்ன?
அந்த கடப்பாரையோ கத்தியோ. அதே போல இந்த ஆத்துமாவுக்கு இந்த சரீரத்துக்கு இடையில சண்டைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா இச்சை என்கிற ஆயுதம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த இச்சை என்கிற ஆயுதம் தான் இந்த சரீரம் மண்ணுக்கு இழுக்கும். ஆனா இந்த ஆத்துமா இந்த இச்சையை கழட்டி விடப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஆத்துமா இந்த இச்சையை விட்டுட்டு நீ மேலவான்னு சொல்லி கர்த்தரோடு இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இந்த ஆத்துமா. அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்க ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறவராய் நாங்க இனி என்ன செய்யாதீங்க, இருந்துராதீங்க, இச்சையினால போர் செஞ்சிடாதீங்க. நல்லா கவனிங்க, இச்சை என்பது நம்ம பாஷையில் சொல்ல போனா ஆசை. ஆசையில 2 ஆசை இருக்கு. ஒன்று தகுதியான ஆசை, தகுதி இல்லாத ஆசை. எது தகுதியான ஆசை? வரையறைக்கு உட்பட்டு இருக்கிற கர்த்தருக்குள் இருக்கிற ஆசைகள் இருக்கு. அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணி நல்லா கர்த்தருக்குள்ள பெரிய ஆளா வரணும், இது ஆசை. இது கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை. ஆனா உலக பிரகாரமான ஆசைகள் நிறைய வரும். ஆனா உலக பிரகாரமான ஆசைக்கும் கர்த்தரோடு இருக்கிற ஆசைக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த இச்சை உலக பிரகாரமான விஷயத்துல ஒரு ஆபத்தை கொண்டு வரும். யாக்கோபுல வாசிக்கிறோம், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணப்படும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் சொல்றேன், வசனத்தை நமக்கு புரியுற மாதிரி எப்படி ஆவியானவர் தொகுத்து வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு பிரசவம் ஆகிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல கர்ப்பஸ்திரி ஆகும்போது அவங்களுக்கும் அந்த கர்ப்பஸ்திரி என்ற நிலையிலிருந்து அவங்க பிரசவிக்கிற வரைக்கும் 10 மாதம் இடைவெளி. இந்த 10 மாத இடைவெளியில் அந்த குழந்தையானது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளரும். அதனால தான் நீங்கள் மருத்துவமனைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, முதல் 2 மாதத்தில் ஒரு ஸ்கேன் எடுக்கணும், அப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் இன்னும் 2 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இந்த குழந்தைக்கு இருக்கிறதா, இந்த மாதத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்குதான்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸ்கேன் எடுக்கிறாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. லாஸ்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிப்பாங்க. கடைசியில் அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த பிரச்சனை ஒரு நிறைவுக்கு வரும், அந்த டெஸ்ட் ஒரு நிறைவுக்கு வரும். இதை ஆவியானவர் எங்கே கம்போஸ் பண்ணுறாருன்னா, இச்சையானதும் கர்ப்பம் தரிக்குமாம், கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பத்தின் நிமித்தம் பாவம் என்கிற ஒன்று உருவாகும். இந்த பாவம் என்கிற ஒன்று எப்படி குழந்தை 10 மாதத்தில் அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்ச்சி அடையுதோ, அதுபோல பாவமும் என்ன செய்யுமா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்ந்து அதுவும் ஒரு எல்லைக்கு நிற்கும். எப்படி குழந்தை 10 மாதத்தில் பிறக்கிறதோ அதுபோல இந்த பாவமும் கடைசியில் பூரண வளர்ச்சி அடைந்து அதுவும் பிறக்கும். எப்படி பிறக்கும்? மரணம் என்ற நிலையிலே பிறக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த இச்சை, இந்த ஆசை, உலக ஆசை, உலக சிநேகம் 1 யோவான் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய இச்சை இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே 3 வெரைட்டியில் வரும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான்
இந்த மூணும் இதுதான் நம்மளை எங்கே போய் இழுக்கும்? மண்ணுக்கு நேராக இழுத்துட்டு போகும். அதாவது பாவத்துக்கு நேராக இழுத்துட்டு போகும். நல்லா கவனிங்க, இந்த மூணு எதன் வழியாக தான் வேலை செய்யும்னா கண் வழியாக தான் வேலை செய்யும். எது வழியாக தான் வேலை செய்யும்? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த கண் சரீரத்தின் விளக்கு. இந்த கண் எதா இருக்குது? சரீரத்தின் விளக்கு. இந்த சரீரத்தினுடைய வாசற்படியே விளக்கு தான், கண்ணு தான். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை வச்சே ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சு விடலாம். இந்த கண்ணை வச்சே ஒரு மனுஷன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். திருடனெல்லாம் எப்படி ஈஸியாக போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவன் பார்வையை வச்சு தாங்க கண்டுபிடிப்பாங்க. ஒரு கேஷுவலாக ஒருத்தருக்குன்னு பாருங்க, அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு திருடனுடைய பார்வையை வச்சே போலீஸ் கண்டுபிடிச்சிடும். காரணம், அவன் பார்வையை காட்டி கொடுக்கும். இன்னைக்கும் நம்ம அப்படி பார்த்தாவே நான் பார்க்கும் போதே இவன் யாரு எவர்னு கண்டுபிடிச்சு போடலாம். இவன் பார்வையே சரியில்லைப்பா, யாரு இவன் பார்வையே சரியில்லைப்பா, இவன் ஆள் சரியில்லாதவன். எதை சொல்றாங்க? அவன் பார்வையை வச்சு. ஏன்? இந்த பார்வை தான் பாவத்தினுடைய வாசற்படி. பாவம் உள்ள போற இடம் இந்த பார்வை தான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இந்த மாம்ச இச்சைகளை, இந்த கண்களின் இச்சையை ஆத்துமாவுக்கு ரோதமாய் போர் செய்யாதபடி வரப்போற வருஷத்துல நம்முடைய கண்கள் தூய்மையாய் இருக்க கடவது. அல்லேலூயா. இச்சைகளை விட்டு களைய கடவ வேண்டும். இச்சைகளை விட வேண்டும். தேவையில்லாத ஆசைகளை விட வேண்டும். அன்இன்ஸ்டால் பண்ணணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிலருக்கு ஆசை. என்ன ஆசைன்னா, இப்போ ஒரு பொருள் தனக்கு வேணுங்கிறது வாங்குறது தப்பு இல்லை. ஒரு பொருள், இப்போ எனக்கு உதாரணமாக எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் வாங்குறது தப்பே கிடையாது. ஆனால் அதில் என்ன தப்புன்னா, இந்த அவ வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஒன்றுக்கு மொத்த வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, நம்ம வீட்டில் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாதான் பாவம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை வாங்குங்கள். ஆனால் ஒருத்தரை வைத்து எடை போட்டு வாங்காதீர்கள். உங்க வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் தேவை, கண்டிப்பாக தேவை, வாங்குங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு என்ன வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன வருமானம் இருக்குது, இவங்களுக்கே வாஷிங் மிஷின் தான், அப்போ நம்ம வாங்க வேணாமா அப்படின்னு சொல்கிறதான் பாவம். பாவத்தினுடைய வெரைட்டியை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். எந்த பொருளையும் நம்ம வாங்குவதற்கோ அனுமதிக்கிறதுக்கோ தப்பே இல்லை. ஆனால் அதில் இருக்கிற எண்ணங்கள் தான் பாவமாக மாறும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. அப்போ அவன் அந்த வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு பையன் போக மாட்டேங்கிறான். எங்கள் ஊரில் நாங்கள் நாங்கள் தான் கான்வெண்ட்டில் போய் படித்தாள். எங்கள் அப்பா எங்களை கொண்டு போய் என்னை 1வது படிக்கும் போதே கான்வெண்ட்டில் கொண்டு போய் விட்டார். 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. அப்போ 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கான்வெண்ட்டில் போய் நான் படித்தேன். ஊரை விட்டு வெளியில் போய் படித்தேன். அப்போ பக்கத்து வீட்டு அம்மா தான் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலைங்கிறது, நீ ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லிட்டு தப்பு இல்லை, என்ன சொல்லி அடிச்சிச்சு தெரியுங்களா? அந்த பிள்ளை ஒன்றுக்கு மற்றவங்கெல்லாம் எங்கெங்கேயோ போய் படிக்க வைக்கிறான், நீ படிக்கிறதுக்கு என்னடா, இப்படி சொல்லி தான் அடிச்சிச்சு. ஒன்றுக்கு மற்றவங்க அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவெல்லாம் எங்கேயோ போய் படிக்கிறான், நீ படிக்கிறதுக்கு என்னடான்னு சொல்லி எடுத்து அந்த அம்மா அந்த பையனை போட்டு வெளுவெளு வெளுத்தாங்க. இதுதான் பாவம். மற்றவரோடு இடை போடுகிறோம் பார்த்தீங்களா? ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி ஏதாவது குணாதிசயங்கள் இருக்குமானால், அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோம், இவங்களாம் இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம், யாரை யாரோடு ஒப்பிட்டு பாராதிருப்பீர்களாக. யாரையும் யாரோடு என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நான் முழுக்க கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவின் சாயலை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் சாயலை பெற்று பாவத்துக்கு மரித்து நீதிக்கு விளைத்தவர்கள். எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நமக்கு லிங்க் இருக்குன்னு நம்மளே பாருங்க.
ஆண்டவருக்கு நமக்கு எவ்வளவு பெரிய லிங்க் இருக்குன்னு பார்த்துக்குங்க. இவ்வளவு மேன்மை தங்கின நாம் அற்ப விஷயங்களிலே நாம் விலை போகக்கூடாது. அற்ப காரியங்களிலே நாம் விலை போகக்கூடாது. தேவையில்லாத காரியங்களில் விலை போகக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே நாம் முதலாவது அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய காரியங்கள் ஆத்துமாவோடு போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போவே யோசித்து பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாதபடிக்கு எந்த காரியம் நமக்கு ஒரு தொந்தரவாக இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாதபடிக்கு ஏதோ ஒரு அபிலாஷம், ஏதோ ஒரு சபலம், ஏதோ ஒரு பாவத்தின் கிரியை என்னை நெருக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதோ ஒன்று நெருக்கிக்கிட்டு இருக்குது. அதை விட்டு நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும். புது வருஷத்தில் போகிறப்ப நான் எதுக்கும் அடிமைப்படக்கூடாது. அல்லேலூயா. எந்த அபிலாஷங்களுக்கு அடிமைப்படக்கூடாது, எந்த கிரியைகளுக்கும் அடிமைப்படக்கூடாது, எந்த பொல்லாங்குக்கும் நான் அடிமைப்படக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் எதிரே நாம் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்குது, மாம்ச இச்சை. ஆத்துமாவோடு போர் செய்கிற அந்த இச்சையை விட்டு நாம் விலக வேண்டும். அப்போ நம்ம ஆசை பூரா எதை பற்றி தான் இருக்கட்டும்? கர்த்தரை குறித்து. ஆவிக்குரியனுடைய சிந்தை ஆவிக்குரிய நோக்கி தான் இருக்கணும். ஃபாதர் பெர்க்வான்ஸ் பாடுறாரு, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம். ஆசை வரணுங்க. எப்படி ஆசை? இங்கே ஒரு சாக்லேட், இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வைக்கிறேன்னு வச்சுங்க. யாராவது பிரசங்கத்தை பார்ப்பீங்களா? பிரசங்கத்தை நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஒரு ஐஸ்கிரீம், நல்ல ஐஸ்கிரீம் இங்கே வைக்கிறேன்னு வச்சுங்க. பிரசங்கத்தை பண்ணிட்டு அது ஐஸ்கிரீமை அது வாட்டில் கரைஞ்சு போகுதுரா. பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கார், அது கரைஞ்சு ஓட போகுது. இப்போ கவனம் பூரா இதில் தான் இருக்கும், ஐஸ்கிரீம். காரணம் என்ன? அது யாருக்கும் ஐஸ்கிரீம் என்னங்க, ஒரு ஆசையுள்ள பொருள். ஆசைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எந்தர்ரா 7 மணி ஆகுது எந்தர்ரா அப்படிலாம் சொல்கிற நிலைமையா வராது. ஆசைன்னு ஒன்று வந்துச்சா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அப்போல்லாம் கோபால் பல் பிடி தானே. முறையாக எங்கள் அப்பா ப்ரெஸ் வாங்கியிருக்கார், டூத் ப்ரெஸ் பேஸ்ட்டு. 4 மணிக்கெல்லாம் தூக்கம் முடிச்சு ப்ரெஸ்ஸில் பல்லு விளக்க போகிறோம்யா. எதில் பல்லு விளக்க போகிறோம்? ப்ரெஸ்ஸில் பல்லு விளக்க போகிறோம். 4 மணிக்கெல்லாம் முடிச்சாச்சு. எங்கள் அம்மா என்னடா எழுந்திரிச்சுக்கா, ஏம்மா பல்லு விளக்க போகிறோம்மா. பர்றா மணி 4 தாண்டா ஆகுது. என்னாச்சு? ஆர்வம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஆசைன்னு ஒன்று இருந்தால் நீ பைபிளை உங்கள் அம்மா சொல்லி நீ படிக்க மாட்ட. அந்த பைபிளை நீ உங்கள் அம்மா எவ்வளோ நேரம் தானே அந்த ஃபோனை பார்ப்ப, எந்திரா பைபிள் படுறா எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்க அப்படின்னு உங்களை தார்குச்சி போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பைபிள் மேலே உனக்கு ஆசைன்னு ஒன்று இருந்தால் நீயா அந்த வேதத்துக்கு முன்னாடி உட்காருவ. அல்லேலூயா. இந்த உலகத்தின் மேலே உனக்கு ஆசையை விட்டு வேதத்தின் மேலே ஆசைவை உன்னை ஆண்டவர் உயரத்தில் வச்சு உன்னை அழகு பார்ப்பார், கோபுரத்தில் வச்சு அழகு பார்ப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இதை நீ விசுவாசித்தால் இது உனக்கு ஆமென். இதை விசுவாசிக்கிறியா? வாலிப பிள்ளைங்க இதை விசுவாசிக்கிறீர்களா? நீர் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவர்களை நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மோஸ்ட் ஹை. அல்லேலூயா. மோஸ்ட் ஹை, உயர்ந்த அடைக்கலம். இதை நீ உன் கற்பனையாலே நினைக்க முடியாது. இந்த வசனத்தின் மேல வாஞ்சியாய் இருக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட உயர்வு. உலக பிரகாரமான ஆசை வச்சிருக்கிறவனுக்கு அது மண்ணுக்குள்ளதான் இழுத்துட்டு போகும். ஆனா ஆவிக்குரிய ஆசை உனக்கு இருந்தா உன்னை ஆண்டவருக்கு நேராக கொண்டு போகும், உயர்வுக்கு நேராக கொண்டு போகும். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வா. இதன் மேல ஆசை வைத்தாள்.
அல்லேலூயா. வரப்போற வருஷத்துல நீ எது மேல எதை இன்ஸ்டால் பண்ண போற? உலக பிரகாரமான ஆசை இன்ஸ்டால் பண்ண போறியா, இல்ல ஆவிக்குரிய ஆசை இன்ஸ்டால் பண்ண போறியா? அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசையை வளர்த்துக்கொள். ஒருவர் உன்னை போட்டு உன்னை பிரச்சனை பண்ணணும், எந்திரின்னு சொல்லி அடிச்சு உதச்சு இப்படியெல்லாம் உனக்கு இந்த வேதத்தை எடுக்க வைக்க நினைக்காத. அது பிரயோஜனமே இல்லை. ஒருத்தர் உன்னை நெருக்கி ஜெபம் பண்ண சொன்னா அதுல பிரயோஜனமே இல்லை. நீ அந்த ஜெபம் பண்ணாம இருப்பது நல்லது. 4 பேர் உன்னை திட்டி காலையில் வந்து ஜெபம் பண்ணா என்னடா அப்படின்னு நான் அவசர அவசரமா உட்காந்து போய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே என்னத்தையாவது யோசிச்சுட்டே இருக்கு, ஜெபம் பண்ணிட்டேமா அப்படிமா. இந்த ஜெபம் ஒரு சுண்டைக்காய்க்கும் உதவாது. ஒரு சுண்டைக்காய்க்கு கூட அந்த ஜெபம் உதவாது. உன் ஜெபம்னா, உண்மையான ஜெபம்னா, உன் கண்ணில் கண்ணீர் வரணியா, உன் இருதயம் உடையணையா, உன் இருதயம் உடையணையா, உன் முட்டி தேயணுமையா. உன் முட்டி தேஞ்சு உன் கண்ணில் கண்ணீர் வந்து இருதயம் உடைஞ்சு நீ பிரார்த்தனை பண்ற பத்தியா, முழங்கால் நின்று வேதத்தை வாசிக்கிற பத்தியா, யாருடைய வற்புறுத்தல் இல்லாம இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிற பத்தியா, இதுலதான் உன் வாஞ்ச. இந்த வாஞ்சையா இருக்கிறவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. இந்த வாஞ்சை உனக்கு இருந்தா உனக்கு ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா அஸ்திவாரம் இந்த உலகத்தின் மேல இல்ல, இந்த வசனத்தின் மேல இருக்கிறதுனால இந்த வசனம் உன்னை காப்பாற்றும். இந்த வசனம் உன்னை காப்பாற்றும். நீ போற இடத்துலலாம் இந்த வசனம் உனக்கு பாதைக்கு வெளிச்சமா வரும், உன் கால்களுக்கு தீபமா இருக்கும். அதனால ஆத்துமாவுக்கு போர் செய்கிற இச்சையை விட்டு விட்டு தேவனுக்குரிய ஆசையிலே நீ வேரூன்று. தேவனுக்குரிய ஆசையிலே வேரூன்று. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் எழுதுறீங்க? நான் சொல்கிறேன், வருஷம் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது, காலம் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. நீ காலத்தை செய்ய வேண்டிய கடமைகள் அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியதை பார். பின்னாடி கடிகாரத்தை பாருங்க, முள்ளு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஓடுறது முள்ளல்ல, ஓடுறது உன் வாழ்க்கை. ஓடுறது உன் வாழ்க்கை. ஒவ்வொரு செகண்டும் நீ பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு செகண்டும் நீ பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாய். உனக்கு முன்னாடி உலகம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது, நீ பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாய். உனக்கு அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை நீ செய்யாவிட்டால் அந்த நாட்களுக்குரிய கணக்கை நாம் ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கும். காலத்தை குறித்த கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் உலக ஆசையை விட்டு தேவ ஆசையை பெருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. 2வது காரியம், தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. தீத்து, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பைபிள் எங்க? பைபிள் இல்லையா? இல்லையா? இன்னைக்கு போய் பைபிள் வாங்குறேன், சரியா? வாசிங்க. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. 2வது அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய காரியம், வாக்குவாதங்களை விட்டு விலகு. முதல் காரியம், தேவையில்லாத ஆசையை விட்டு விலகு. 2வது காரியம், தேவையில்லாத வாக்குவாதங்களை விட்டு விலகு. என்னென்ன வாக்குவாதம்? புத்தியீனமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், சண்டைகள், நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு ஆவிக்குரியவனுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா புத்தியீனமான தர்க்கங்கள் பண்ணுவாங்க. நம்ம வாயை கிளறதுக்காகவே சில தர்க்கங்கள் பண்ணுவாங்க. சில பேர் நம்மளை பார்த்து, பாருங்க, இயேசு எங்கேயாவது நான் கடவுள் சொல்லியிருக்கிறாரா பாருங்க அப்படின்னு நம்மளை வாயை கிளறதுக்காகவே சொல்லுவான். சில பேர் என்ன கேள்வி கேட்பான், ஏதேன் தோட்டத்தில் அவன் தான் மனுஷன் விழுந்துருவேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவனை அங்கே கொண்டு போய் அந்த பழத்தை கொண்டு போய் அங்கே வச்சாரு அப்படின்னு நம்மளை தர்க்கம் பண்ணுறதுக்காகவே சில ஆட்கள் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம தர்க்கம் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு தேவை ஏற்பட்டால் வா,
இல்லாட்டா விடு. இதுதான் விஷயம். ஏன்னா அழுத பிள்ளைக்கு பால் தேவை. மிதக்கமாக இருக்கிற பிள்ளைக்கு என்னத்தை கொடுக்க? அவனே மிதக்கமாக இருக்கிறான். அவன்கிட்ட போய் நம்ம நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. என்னைக்கு உனக்கு தேவை வருதோ, தேவை வரும். எப்போ தெரியுமா? நம்ம ஒரு மருத்துவமனையில் போய் யாருக்கா ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம ஒருத்தருக்கு தான் ஜோம் பண்ண போவோம். ஆனால் அங்கே சொல்லுவான், ஐயா எங்களுக்கும் ஜோம் பண்ணுங்கய்யா, ஐயா எங்களுக்கும் ஜோம் பண்ணுங்கய்யா. ஒரு மனுஷன் தன்னை நினச்சி பார்க்குற இடம் எத்தனை இடம் தெரியுங்களா? எத்தனை இடம் நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் தன்னை நினச்சி பார்க்குற இடம் ஒன்று ஜெயிலு, ரெண்டாவது மருத்துவமனை, மூணாவது மரண தருவாய். இந்த 3 இடத்துல தான் அது வரைக்கும் அவனுக்கு அந்த எண்ணமே வராது. அது வரைக்கும் அந்த எண்ணமே வராது. என்ன வசந்த், தலைமுடி ஒரு திருசா இருக்க? அது வரைக்கும் அந்த எண்ணம் வராது. எப்போதான் வரும்? ஒன்று ஜெயிலில் இருக்கிறப்ப, இன்னொன்று மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருக்கிறப்ப, மூணாவது சாக போகிற நேரத்தில். அப்போ தான் தன்னை பற்றியே யோசிப்பார். அது வரைக்கும் தன்னை குறித்த யோசனையே வராது. நான் யாராக்கும் இப்படிங்கிறத அப்பப்போ நான் யார் தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, இதெல்லாம் ஆவிக்குரியவனுக்கு அழகல்ல. ஒரு அழகிய சொல்லுங்க, இதெல்லாம் அழகில்லை. ஒவ்வொரு நாளும் தன்னை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு உரியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான நிலை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதில் பாருங்க, வம்ச வரலாறு. வம்ச வரலாறுனா என்னங்க? அதான் என் ஜாதி என்ன தெரியுமா, இதெல்லாம் பேசுகிறேன். என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, என் அந்தஸ்து என்ன தெரியுமா. 5 முறை வைத்தால ஓடனா எஸ் வடிவத்தில் உருண்டுருவேன். உண்மைதானே? ஒரு 5 முறை லூஸ் மோஷன் போகட்டுமே, ஆள் எப்படி ஆயிடுவார்? சுருண்டுருவார். ஆனால் இங்கே பேசுகிற பேச்சு நான் யார் தெரியுமா? இல்லைங்க, எல்லாத்தையும் கர்த்தர் தமது கையில் பிடிச்சி வச்சிருக்கிறார். கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, உன் சுவாசத்தை கையில் பிடித்திருக்கிறவர். யார் சொல்றா? அழகா தானியேல் சொல்றாருங்க. பெல்சாத்சார் ராஜா கிட்ட, ஏய் யார்கிட்டப்பா பேசிட்டு இருக்கிற? உன் சுவாசத்தை கையில பிடிச்சு வச்சிருக்கிறாரப்பா. இப்படி கையில இருக்கிற இந்த சுவாசத்தை, இப்படி கையில இருக்கிற இந்த சுவாசத்தை 10 ரூபாய் எவ்வளவு நேரம் ஆயிரும்? கையை விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? கவனமா பேசு. அந்த வசனத்தை வாசித்துருவோமே தானியேலின் புஸ்தகத்தில். அழகான ஒரு வசனம் கண்டுபிடிங்க பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம். பெல்சாத்சார்ட்ட தானியேல் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க 5ஆம் அதிகாரம் தானியேலின் புஸ்தகம் 5. வாசிங்க பார்ப்போம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தீர்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் நல்லா கவனிங்க, தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும். அல்லேலூயா. நிறைய பேத்துக்கு சுவாசம் வெண்டிலேட்டர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருடைய சுவாசம் நம்ம வச்சிருக்கிற துட்டில் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. துட்டை கொடுத்து சுவாசத்தை வாங்கிடலாம். இல்லை, வசனம் சொல்லுகிறது, உன் சுவாசத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய சுவாசத்தையும் ஆண்டவர் எதில் வச்சிருக்காருங்க? மறந்துடக்கூடாது. அதனால தான்
தேவையில்லாத தர்க்கங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? தாட்டியமா பேசி நான் யார் தெரியுமா, எவர் தெரியுமா என்று ஒரு நாளும் தாட்டியத்துக்கு இடம் கொடாமல் சபையிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே, தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே கிருபையை சார்ந்து வாழ கடவோம். அல்லேலூயா. கிருபையை சார்ந்து வாழ வேண்டும். தேவ இரக்கத்தை சார்ந்து வாழ வேண்டும். எனவே வரும் காலங்களிலே வெறும் வெத்து தைரியத்தை விட்டுவிட்டு, மனுஷனுக்குண்டான வாக்குவாதங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம் கிருபையை பிடித்துக்கொண்டு, தேவ இரக்கத்தை பிடித்துக்கொண்டு கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவோம். அல்லேலூயா. எனவே நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அதனால் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாத காரியங்கள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, வரப்போகும் புது வருஷத்துக்கு போகும்போது நாம் எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த ஆயக்காரனை போல ஒரு நாளும் அந்த பரிசேயனை போல கண்ணு புருவத்தை உயர்த்தி பேசாமல், பரிசேயனை போல தன்னை புகழ்ந்து பேசாமல், அந்த ஆயக்காரனை போல பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். கிருபையை சார்ந்து கொண்டு புது ஆண்டிலே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஏதோ வாழ்கிறோம் என்றால் தேவ கிருபை, வரப்போகிற உலகத்தில் வாழப்போறோம் என்றால் தேவ கிருபை, தேவ தயவு, தேவ ஒத்தாசை, தேவ அனுக்கிரகம், அவர் நம்மேல் வைத்த கிருபை என்றுதான் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நாளையும் நாம் கால் எடுத்து வைக்கணுமே தவிர மாற்றாக எந்த தாட்டியத்தை கொண்டும், எந்த வாக்குவாதத்தை கொண்டும், எந்த விதமான அசாதாரண அசட்டு தைரியத்தை கொண்டும் நாம் நம்முடைய படிப்பை கொண்டோ, நம்முடைய பணத்தை கொண்டோ, நம்முடைய பதவியை கொண்டோ, நமக்கு இருக்கிற செல்வாக்கை கொண்டோ ஒன்றும் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. எந்த செல்வாக்கும் நமக்கு கை கொடுக்காது. நமக்கு எந்த செல்வாக்கு கை கொடுக்காது. எல்லாம் கர்த்தருடைய கிருபை, எல்லாம் கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக முதலாவது காரியம் சொல்லுங்க, எதை விட்டு விலகணும்? உலகத்துக்குரிய இச்சைகளை விட வேண்டும், தேவனுக்குரிய ஆசைகளை இன்ஸ்டால் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது, உலகத்துக்குரிய வாக்குவாதங்களை விட வேண்டும், தேவனுக்குரிய தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்குள் கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரெண்டாவது. அது அன்இன்ஸ்டால், இது இன்ஸ்டால். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சொல்ல போறேன். 10 நிமிஷத்தில் முடிக்க போறோம். வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். 3:6, 2 தெசலோனிக்கேயர் 3:6. சீக்கிரமாக வாசிங்க. வாலிப பிள்ளைங்க வாசிக்கட்டும். ஜோசுவா வாசியா, வாசி நீதான். 2 தெசலோனிக்கேயர் 3:6. அட்டவணையை தேடாதீங்க. மேலும் சகோதரரே, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்கள், நண்பர்கள், ஒழுங்கில்லாதவர்களோடு நாம் சேர்ந்து பயணிக்க கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள் என்கிறத தேர்ந்தெடுக்கிற ரொம்ப கவனம். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்பே இல்லை, வச்சுக்க. ஆனால் நீ தேர்ந்தெடுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அவன் நல்லவனா இருக்கணும். ஒன்ன ஒரு படி ஒரு என்கரேஜிங்ல கொண்டு போறவனா இருக்கணும். உன்னை உருவாக்குறவனா இருக்கணும். உன்னோடு சேர்ந்து பயணிக்கிறவனா இருக்கணும். வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? பிணைக்கப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம பழகவே கூடாது. பழகலாம், ஆனால் பாலிய சிநேகிதனாக கூடாது.
பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்களே, நாங்கள் கல்லூரியில் படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம், பல மக்களோடு தானே பழக வேண்டியிருக்கு, நாங்கள் எப்படி அவங்களோடு பேசாமல் இருக்க முடியும்? எப்படி பழகு. பழகிறது வேற, உயிருக்கு உயிரான நண்பனாக மாறுவது வேற, உயிருக்கு உயிரான தோழியாக மாறுவது வேறு. உன்னுடைய ஆவிக்குரிய வட்டாரம், உன்னுடைய நண்பர்கள் வட்டாரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஒழுங்கு நிலையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தயவு செய்து நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள், வருங்காலத்தில் உன்னோட பழகிறவன், உதாரணத்துக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறவனாக இருந்தால் தயவு செய்து அவனை விட்டுரு, அவனோட பழகாத. தவறான ஒரு பழக்க வழக்கம் அவன்கிட்ட இருக்குது, ஒரு போதை பொருள் பயன்படுத்துகிறான், பீடி சிகரெட்டு குடிக்கிறான், அவன் சொல்லுவான், மாப்பிள்ள நான் குடிக்கிறேன்டா, நீ சும்மா இருடா, நான் உன்னை கம்பேர் பண்ணடா, வாடா, அப்படி அவன் கூப்பிடுவான். அவன் சொல்லுவான், பாஸ்டர் அவன் தான் பாஸ்டர் குடிப்பான், நான் குடிக்க மாட்டேன் பாஸ்டர், நான் சும்மா போய் உட்காந்துருப்பேன். இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னப்பா வேலை? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? உன்னுடைய சகோதரன் சரியில்லை என்றால் அவனோடு நீ சம்பந்தம் கலவக்கூடாது. அவன் தான் குடிக்கிறான். எப்போவுமே பாவம் ஒரே நல்ல குபீர்னு வந்து விழுகாது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. புரிஞ்சுக்க, என்னைக்குமே பாவம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு என்ன, இதனால என்ன மொத பாவம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுங்களா? இதனால என்ன கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இதனால என்ன, இதனால என்ன, இதெல்லாம் ஒரு பாவமா? இப்போ இந்த மாதிரி இதனால் என்ன அப்படின்னு வந்தாவே பி கேர்ஃபுல், கவனம், எச்சரிக்கை. வாலிபர்களே, நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் தான் அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை. அடுத்த தலைமுறையை எப்போவுமே பிசாசு ரொம்ப ஷார்ப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு என்னென்னலாம் வேலை பண்ணி கடைசியில் பாருங்க, இயேசுவை கொல்ல போறேன்னு சொல்லி இயேசு இந்த உலகத்தில் வர்றதுக்கே 40 பிள்ளைங்க தான் உயிரை கொடுத்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? 42 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று ஏரோது உத்தரவு பிறப்பித்தான் அல்லவா? அந்த ஏரோது உத்தரவு பிறப்பித்ததில் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க, 40 ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பிசாசு கங்கணம் கட்டான் தெரியுமா? காரணம் என்ன? ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவம் வரப்போகிறது, அதை நான் தடுத்தே தீர்வேன் என்கிறதுக்காக பிசாசு கங்கணம் கட்டி செயல்பட்டான். நீங்க தான் அடுத்த தலைமைத்துவம். நீங்க சரியா வரக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு பல விதங்கள்ல நீ எங்க வீக்கா இருக்கிறியோ அங்க கை வைப்பான். உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சே உன்னை சாய்க்க பாப்பா. அதனால ஆவிக்குரிய தம்பி, அழிவனே தம்பி, தங்கச்சி, உன்னை வசனத்தை வச்சு காத்துக்கொள். தினந்தோறும் எல்லா நண்பர்களோடும் நீ ஐக்கியமாகாத, ஒழுங்கற்று நடக்கிற வாலிபர்களோடு ஐக்கியமாகாத. தேவனுடைய அதுக்கும் தேவன்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் யாரோடு ஐக்கியமா இருக்கணும், நான் யாரோடு ஐக்கியமா இருக்கணும், அதை கேள். ஆவிக்குரிய நண்பர்களை உனக்கு தருவார், ஆவிக்குரிய நண்பர்களை உனக்கு தருவார். கர்த்தர் உன்னோடு இடைப்படுவார். கர்த்தர் நிச்சயமாக உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை உனக்கு தருவார். உன் சபையில், நம்முடைய சபையில் நல்ல வாலிபர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஆவியில் ஒன்றாய் வளருங்கள், ஒன்றாய் ஜெபியுங்கள், ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒன்றுக்கொன்று ஜெபத்தில் வளருங்கள், வசனத்தில் வளருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியதில் வளருங்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலையிலே உங்களுடைய நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. உலக பிரகார நண்பர்களை விட்டு விலகிவிடு. தவறான பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்களை விட்டு விலகிவிடு. தவறான பேச்சு உள்ளவங்களை விட்டு விலகிரு. தவறான பார்வை உள்ளவங்களை விட்டு விலகிரு. அதால பாதாளத்தை கொண்டு போயிடுவான். ரொம்ப கவனம். 3வது காரியம், ஒழுங்கற்ற நண்பர்களை விட்டு விலகு. ஆவிக்குரிய நண்பர்களை உனக்காக தேடிக்கொள். அல்லேலூயா. 4வது காரியம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே,
விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இப்போ 4வது காரியத்தை என்ன எதை விட்டு விலக சொல்கிறாரு? விக்கிரக ஆராதனைக்கு. இப்போ நீங்கள் நினைக்கலாம் அசிஸ்டண்ட்டுகள்லாம் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, தேங்காய் தூ சரி. இப்போ நீங்கள் நினைக்கலாம் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, நம்மெல்லாம் கர்த்தருக்குள்ள வந்துட்டோமே, நம்ம எந்த விக்கிரக ஆராதனைக்கு போகிறோம்? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதா? எது விக்கிரக ஆராதனைங்களா? ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் இல்லாமல் அந்த இடத்துல எதை வச்சாலும் விக்கிரக ஆராதனை தான். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை வைக்காம எதை வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேணாய். அப்படின்னா என்ன? என்னை அன்றி நான் இருக்க வேண்டிய இடத்துல எது இருந்தாலும் அது விக்கிரகம் தான். நான் தான் இருக்கணும். நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கணும். நான் இருக்க வேண்டிய இடத்துல வேறு எது இருந்தாலும், உதாரணமாக சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளது பேசுவோமே, ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 மணி நேரம் ஃபோன் வச்சுருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஸ்டேட்டஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக நம்ம நேரம் போகிறதே நமக்கு தெரியாமல் ஓடக்கூடிய விஷயங்கள். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எது விக்கிரகம்? இந்த ஃபோன் தான் உங்களுக்கு விக்கிரக ஆராதனை. இந்த ஃபோன் தான் உங்களுக்கு விக்கிரக ஆராதனை. டெஃபனிட்டாக இந்த ஃபோன் தான் உங்களுக்கு விக்கிரக ஆராதனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பேர் ரட்சிக்கப்பட்டால் நாடகம் பார்க்குற விசுவாசிகளாக இருக்காங்க. நல்ல விசுவாசிகள், நாடகம் பார்க்குற நல்ல விசுவாசிகளாக ஒரு அழிய சொல்லுங்கள். ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, தண்ணி நீ குடிச்சிட்டு நாடகம் பார்க்குற விசுவாசிகள். அவன் காசை வாங்கிக்கிட்டு அழுகிறேன், நீங்கள்லாம் கேபிளுக்கு காசை கொடுத்துட்டு அழுகிறீங்க. நாடகம் பார்க்குறீங்களா? நீங்கள் நாடகம் பார்த்தா நாடகம் தான் உங்களுக்கு இருக்கிற விக்கிரக ஆராதனை. புது வருஷத்தில் இந்த நாடகம் பார்க்குறவங்கெல்லாம் இன்னையோட அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி அந்த டிவி பெட்டிக்கு தண்ணியை தெளிச்சு விட்டுருங்க. எங்கள் ஊரில் ஒரு அம்மா அப்படித்தான் வேகுன்னு ஒரு அம்மா ஒடியாந்துச்சு. அப்போ தான் டிவி கொஞ்சம் ரொம்ப ரேராக இருந்த நாட்கள். வேகமாக ஓடி வந்துச்சு. ஐயோ எம்மா என்னை காப்பாற்றுமா, நான் மாட்டிக்கிட்டேன், என் புருஷன் வரிட்டு வராருன்னுச்சு. என்ன அப்படின்னா, வீடு வாசல் கழுவிக்கிட்டு இருந்தேன். வீட்டை கழுவிக்கிட்டு இருக்கும்போது டிவியை பார்த்து டிவியை அழுக்க ஆரம்பிச்சு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து டிவி மேலே ஊற்றி விட்டேன். டிவியில் டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு. நான் உடையாட்டு என் புருஷன் வரட்டிட்டு வர்றாரு. சிங்கப்பூரில் வாங்கின டிவி அது. அது மாதிரி ஒரு வேளை புது வருஷத்தில் உங்களுக்கு நாடகம் பார்த்துட்டு ஆகணும்னா இன்றைக்கே போய் டிவியில் தண்ணியை ஊற்றிடுங்க. நீங்கள் நாடகம் பார்த்து நரகத்துக்கு போவதை விட டிவியை புகையை வச்சு பரலோகத்துக்கு போவது நல்லது. சோத்திரம். அல்லேலூயா. போனால் போயிட்டு 10,000 ரூபா தான். ஆனால் நரகத்துக்கு போனால் காலத்துக்கு எடுக்கணுமே. புது வருஷத்துக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. நாடகம் பார்க்குற விசுவாசியே குணப்படு. நீங்கள் நாடகம் பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாத காரியம் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். சில பேருக்கு வேலை 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 வேலை. வீட்டில் ஒரு வார்த்தை பேச மாட்டார். பிஸி, ஐ ஆம் பிஸி. சாப்பிட்டீங்களா? வேலை. தூங்குனீங்களா? வேலை. அப்போ அவனுக்கு வேலை தான் அவனுக்கு விக்கிரக ஆராதனை. சில ஆளுகளுக்கு படிப்பு தான் விக்கிரக ஆராதனை.
படி 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 காலை மாலை. ஐயோ பிள்ளைய சொல்லு, இன்னொரு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பாஸ்டர். இருக்குது பிரபா அப்படித்தானம்மா? தெளிவாக சொல்லுங்க பாஸ்டர். எங்கள் வீட்டில் படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். சில பேருக்கு படிப்பு, எந்த நேரம் பார்த்தாலும் படிப்பு வேணான்னு நான் சொல்ல, படி, நல்லா படி. ஆனால் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு படி. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல படிப்பை வைக்காத. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல உன்னுடைய வேலையை வைக்காத. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல நான், அது மட்டும் கிடையாது. ஜெபம் பண்ணிட்டு நாடகம் பார்க்கலாங்கிற கதை கிடையாது. இப்படி தான் ஒரு ஆள் ஜெபம் பண்ணார். தூங்காமல் ஜெபிக்கு வரம் தாங்கப்பா, ஜெபித்து விட்டு தூங்கும் வரம் தாங்கப்பா. அப்படிங்கிற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் நான் பைபிள் படிப்பேன், நாடகம் பார்ப்பேன். அதில் உங்களுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் நாலாவது காரியம் விக்கிரக ஆராதனை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தான் பிள்ளைன்னா உசுறு, தான் கணவர்னா உசுறு, தான் மனைவினா உசுறு. தப்பு இல்லைங்க. பரீட்சையில் 2 பேப்பர் வரும். ஒன்று மெயின் சீட்டு, 2வது அடிஷ்னல் சீட்டு. இந்த மெயின் சீட்டு இருக்கிற இடத்துல அடிஷ்னல் சீட்டை கொண்டு வந்தாலும் என்ன ஆகாது, ஒன்றும் நடக்காது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தான் மெயின் சீட், மற்றதெல்லாம் அடிஷ்னல் சீட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் தான் என்ன சீட்டு, மெயின் சீட். அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கார், அதுக்கப்புறம் தான் நம்ம மனைவி, அதுக்கப்புறம் தான் நம்ம பிள்ளைங்க. இதெல்லாம் அடிஷ்னல். மெயின் அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா, அவர் ஒருத்தர் தான். எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன். எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் யாரும் என் பாஸ், இவர் தான் என் பாஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. சினிமா நடிகர்களை தூக்கி இவர் தான் என் பாஸ். எத்தனையோ பேர் யாரையோ பாஸ்ங்கிறான். உலகத்தில் எந்த பாஸும் உனக்கு வேண்டாம். உலகத்தில் இருக்கிற எந்த பாஸும் நமக்கு முன்மாதிரி அல்ல. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாஸ் மட்டும் தான் நமக்கு முன்மாதிரி. அல்லேலூயா. நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பாஸ். அல்லேலூயா. இயேசுவை என் தலைவன் அப்படி சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என் தலைவர் இயேசுதான் என் தலைவர். இயேசுதான் என் தலைவர். இந்த உலகத்தில் வேறு எதுவும் எனக்கு இல்லை. என் தலையே அவர் தான். பண்ணலாமா எல்லாம் சேர்ந்து? எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. தபேலா. எனது தலைவன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன், எனது தலைவன் இயேசுராஜன். வர்ற வருஷத்தில் என்னுடைய பாஸ் அவர் தான்.
எனக்குன்னு இருக்கிற பெஸ்ட் அவர் தான். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை எதையோ இன்னும் பெருசாக வச்சுக்கிட்டே இருந்தோம். வர்ற வருஷத்தில் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யாரை தான் இன்ஸ்டால் பண்ணணும்? நம்ம ஆண்டவர் தான். நான் எழுந்தாலும் அவரே, நான் நடந்தாலும் அவரே, அமர்ந்தாலும் அவரே, நான் ஓடினாலும் அவரே, அவரே எனது தலைவன். அல்லேலூயா. அப்படியானால் நான்காவது நாம் விட்டு விலக வேண்டிய காரியம் விக்கிரக ஆராதனைக்கு. கடைசியாக வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:22. 5:22. 1 தெசலோனிக்கேயர் 5:22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. பொல்லாங்கு எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ, எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ அதெல்லாம் விட்டு விலகுங்க. போன வாரம் நான் சொன்னேன், எதுங்க தப்பு எப்படிங்க கண்டுபிடிக்க? அதுதான் சொன்னேன், உங்கள் மனசாட்சி எதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லுதோ அதெல்லாம் ரைட். எதெல்லாம் உங்கள் மனசாட்சி தப்புன்னு ஒரு வைப்ரேஷனை காட்டுதோ அதெல்லாம் தப்பு தான். அல்லேலூயா. வர்ற வருஷத்தில் எதெல்லாம் தப்புன்னு உங்கள் ஆவியில் உணர்றீங்களோ அதெல்லாம் இப்போவே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. எப்போவுமே பாவம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். பாவத்தினுடைய சுபாவமே கவர்ச்சி. பாவத்தினுடைய சுபாவமே என்ன? பேச மாட்டேங்கிறீங்க? கவர்ச்சிங்க. முத அந்த கனி எப்படி இருந்துச்சு? பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். எப்போவுமே பாவம் கவர்ச்சியாக இருக்கும். கவர்ச்சியை கண்டு ஓடிராத. பொண்ணு பார்க்கும்போது சிவத்த பொண்ணாக பார்க்கணும். இப்படி தான் பாஸ்டர் ராஜமணி சொல்லுவார். யாரோ ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தாராம், சிவத்த பொண்ணாக பாருங்க பாஸ். இப்போ இவர் சொன்னார், அப்படின்னா தொழுநோயாளியை தான் பார்க்கணும், சுண்டி விட்டால் ரத்தம் வர்ற மாதிரி பொண்ணு வேணும்னு அவர் கேட்டார். அப்போ தொழுநோயாளியை தான் காட்டணும், அதான் சுண்டி விட்டால் ரத்தம் சில்லுன்னு பறக்கும். வாலிபர்கள் கவனம், அழகை பார்த்து ஓடாத, உலகம் பார்க்குற மாதிரி தராசு, உலகம் வச்சிருக்கிற தராசு வச்சிருக்காத. படிப்பு இருக்குதா, பணம் இருக்குதா, அழகு இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, உயர்வு இருக்குதா, இதெல்லாம் பார்க்காத. பொல்லாங்கானது, தப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகு. தேவனுக்குரியதை தேடு. அல்லேலூயா. தேவனுக்குரிய சுபாவத்தை வளர்த்துக்கொள். ஆவியில் வளர்ற சுபாவத்தை வளர்த்துக்கொள். அபிஷேகத்தில் வளர்ற சுபாவத்தை வளர்த்துக்கொள். சத்தியத்துக்குள் வளர்கிற சுபாவத்தை வளர்த்துக்கொள். உண்மையிலே வளர்கிற சுபாவத்தை வளர்த்துக்கொள். உலகத்தார் வைச்சிருக்கிற தராசு உனக்கு வேண்டாம். உலகத்தார் இருக்கிற தராசு ஆவிக்குரியவனுக்கு வேண்டாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுவோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பொல்லாப்பா தோன்ற எல்லாத்தையும் விட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ கழட்டுங்க. எல்லாத்தையும் கழட்டி விட்டுருங்க. உங்கள் ஃபோனில் எதெல்லாம் இருக்குதோ கழட்டிடுங்க. அதே மாதிரி உங்கள் இருதயமாகிய ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ண வேண்டியதெல்லாம் தேங்கி கிடக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணுங்க. எல்லாம் ஹேங் ஆயிரும், டெலீட் பண்ணுங்க. தேவையில்லாத எஸ்எம்எஸ்ஸை டெலீட் பண்ணுங்க. தேவையில்லாத எண்ணங்களை டெலீட் பண்ணுங்க. தேவையில்லாத கற்பனைகளை டெலீட் பண்ணுங்க. இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை டெலீட் பண்ணு. இப்போதைக்கு நீ செய்ய வேண்டிய ஒன்று ஆவிக்குரிய சிந்தையை வளர்த்துக்கொள். எதை செய்தாலும் கர்த்தருக்குள், எதை செய்தாலும் உன்னுடைய எண்ணம் கர்த்தருக்குள், உன்னுடைய பார்வை கர்த்தருக்குள், உன்னுடைய பேச்சு கர்த்தருக்குள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. எனவே அன்பு திருச்சபையை 5 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது உலக ஆசையை விட்டு தேவனுக்குரிய ஆசையை வளர்த்துக்கொள். 2வது தேவையில்லாத வாக்குவாதங்களை விட்டு விலகு. 3வது ஒழுங்கில்லாத சகோதரரை விட்டு விலகு. 4வது
விக்கிரக ஆராதனையை விட்டு விலகு. 5வது, பொல்லாங்காய் தோன்றுகிற எதெல்லாம் தப்புன்னு தோணுதோ அதெல்லாம் விட்டு விலகு. அல்லேலூயா. எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகும்போது ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய எண்ணம். பழைய ஆளாகவே நம்ம போகாமல் கொஞ்சம் மாற்றி அமைப்போம். ரீசெட் பண்ணுங்க. ஃபோனை ரீசெட் பண்ணுறது போல உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ரீசெட் பண்ணுங்க. லைஃபை கொஞ்சம் ரீசெட் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா சுயத்தை சபை பாடட்டும். சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடு சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடு நீடிய பொறுமை வரு நிரந்தர அமைதி வரு நீடிய பொறுமை வரு நிரந்தர அமைதி வரு உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா உன்னையே வெறுத்து விட்டார். இந்த பாடலை பாடணுங்கிறதுக்காக இல்ல, ஒரு அர்ப்பணத்தோடு கூட சபையே ஆயத்தப்படுவோம். சுயம் சாகட்டும், சுயமான எண்ணங்கள் சாகட்டும், சுயம் சாகட்டும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஓ நன்றி. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் நீ சேர்த்து வாழ்வதுதான்
எழுந்து நின்று ஆவியில நிறைஞ்சு ஒரே ஒரு முறை மாத்திரம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? அபிஷேகத்திலே நாம் எடுக்கிற தீர்மானம் ஆவியிலே இருக்கட்டும். பரிசுத்த ஆவிக்குள் நாம் தீர்மானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவிக்குள் தீர்மானம் எடுக்க உதவி செய்வாராக. நம்முடைய மாம்சத்தில் எடுக்கிற முடிவு, நாம் மாம்சத்தில் எடுக்கிற தீர்மானம் அது மறைந்து விடும். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் எடுக்கிற முடிவு, பரிசுத்த ஆவிக்குள் எடுக்கிற தீர்மானம் தான் நிலைச்சடிக்கும். ஆவியானவருடைய உதவியை நாடுவோமா? ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் எல்லா கரங்களை உயர்த்தி எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக எனக்கு கிருபை செய்யும். விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக எனக்கு கிருபை தாரும். விட வேண்டிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதாக. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதாக. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதாக. உங்க கரத்தில் எங்களை முற்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.